கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த ஒரு மாதம் கரெக்டாக இருப்பாங்க. ரம்ஜான் மாதம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நிறைய சொல்லுவாங்க. ரம்ஜான் நான் சகோதர சமுதாயத்தவர்களுக்கெல்லாம் புரியுறதுக்கு சொல்கிறேன். ரம்ஜான் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு நீங்கள் அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கரிக்கிறதுன்னு அர்த்தம். கரிக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை எரிக்கிறது, கரித்து சாம்பலாக்குறதுன்னு அர்த்தம். என்னன்னா ஒரு மனிதனுடைய பாவம் எல்லாம் புனித ரமதானில் அவன் நோன்பிருந்து வணக்க வழிபாடுகள் செய்து தான தர்மங்களை வழங்கி அவைகளை எல்லாம் செய்கிற போது இவன் பாவங்கள் அனைத்தும் கரைக்கப்பட்டுவிடும். அது எரித்து சாம்பலாகிவிடும் என்கிற அர்த்தத்தில் இந்த மாசத்துக்கு பேரு கரிக்கும் மாசம். நாம் அந்த ரீயை கொஞ்சம் மாற்றி போடுறோம். இந்த கரிக்கும்ல உள்ள ரீய வேற மாதிரி போட்டு நான்வெஜ்ஜா அடிச்சு தள்ளுறோம். அந்த கரிக்கிறது வேற, சாம்பலா எரிச்சு கரிக்கிற மாசம்னா இது கறி இல்லாமல் நாள் இல்லைங்கிற மாதிரி மாசம் மாதிரி கொண்டு வந்துட்டோம். அது ஒரு பெரிய வியப்பு. அன்பானவர்களே, புனித ரமலான் இன்னைக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல சமய நல்லிணக்க இஃப்தார்களாக நடக்கிறது. நிறைய இடங்களில் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பங்கேற்பது, அது இந்த மண்ணினுடைய மாண்பு. இந்த மண்ணின் நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், எல்லாருடைய பண்டிகைகளில் ஒரு சூழல் இணக்கம் இந்த நாட்டில் எப்போதும் வேண்டும். குறிப்பாக ஒரு தீபாவளியின் போது பலகாரம் பெறுகிற முஸ்லிம்கள், ஒரு கிறிஸ்துமஸ் கேக்கு பெறுகிற முஸ்லிம்கள், இவர்களுடைய பிரியாணி அவர்களுக்கு போகிற அந்த சூழ்நிலை. இந்த மாதிரி அண்ணன் தம்பிகளாய் ஏறத்தாழ பொங்கல் கரும்பிலிருந்து தீபாவளி ஸ்வீட்டிலிருந்து கிறிஸ்துமஸ் கேக்கில் இருந்து முஸ்லிம்களின் பிரியாணி வரைக்கும் இந்த நாட்டிலே அக்கம்பத்து பக்கத்தினர்களுக்கு உற்றார் உறவினரை தாண்டி அந்த ஊர் மக்கள் பகுதியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுகிற நல்லிணக்கம் உலகத்தின் எந்த நாட்டிலும் இருக்கிறதோ என்னவோ இந்த நாட்டிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட சமய நல்லிணக்கம் தான் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமும் கூட. சடங்கு என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் டைம் பார்த்துட்டே தான் இருக்கேன். கடியாரத்தை காட்டிட்டு போறாரு, முடிச்சிருங்க. 6:19 எவ்வளோ? 25 இல்லை, 22. எல்லா பக்கமும் சடங்கு சம்பிரதாயம் என்பதை எல்லாம் தாண்டி உண்மையான வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இதுதான். இந்தியாவினுடைய தாரக மந்திரம், இந்தியாவினுடைய பெருமை, உலக